திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். பாசுரம். விண்ணின் விளக்கே, ஒளியின் ஊற்றே, மண்ணை காக்கும் மாண்புறு இறைவா, பனி பொழிந்தது உலகின் தரையை நனைக்க, இன்னொரு நாள் பிறந்தது இறைவனை துதிக்க. இருள் அகல்கின்றது, பகல் ஒளிர்கின்றது, அருள் பொழி கிறிஸ்துவும் ஒளி தருகின்றார். அவரே நமக்கு ஒளியாவார். அவரில் அகமகிழ்வோம், அக்களிப்போம். அனைத்து வல்லமையும் கொண்டவர் ஒருவரே. நினைக்க இயலா மூவரு இறைவா, ஒளி தரும் உமக்கு ஓங்குக மாட்சிமை. அளவிலா காலத்தும் ஆகிட வேண்டுகிறோம். ஆமேன். கடவுளை, தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கி அருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கி அருளும். கடவுளை, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தரலும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையை தீயது செய்தேன். எனவே உன் தீர்ப்பில் உன் நீதி வெளிப்படுகின்றது. உன் தண்டனை தீர்ப்பில் உன் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீ விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெஞ்ஞானதால் என் மனதை நிரப்பும். யூசோப்பினால் என்னை கழுவும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும். உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கொரோனவாக. என் பாவங்களை பாராதபடியும் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தரலாம். கடவுளை, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலாம். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தரலாம். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அருளித்தரலும். ஆர்வம் மிக்க மனம் தந்து என்னை தாங்கி அருளும். வரம்பு கடப்போருக்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, என் மீட்பின் இறைவா, இரத்த பழியிருந்து என்னை விடுவித்தரலும். என் நா நீதியை ஏத்தி பாடும். என் தலைவரை என் இதழ்களை திறந்தரலும். என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. இறைவா, உமக்கேற்ற பழி நொறுங்கிய உள்ளமே. கடவுளை, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேம் மதிகளை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தின் பலியாக செலுத்தப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கடவுளை, தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கும்.
எருசலேமே மகிழ்வாயாக, ஏனெனில் அனைவரும் உன் வழியாக ஆண்டவருக்குள் மீண்டும் ஒன்று கூடுவர். எருசலேமே மகிழ்வாயாக, ஏனெனில் அனைவரும் உன் வழியாக ஆண்டவருக்குள் மீண்டும் ஒன்று கூடுவர். அனைவரும் புகழ் பாடுங்கள், எருசலேமில் அவரை போற்றுங்கள். திருநகரான எருசலேமே, உன் மக்களுடைய செயல்களின் பொருட்டே அவர் உன்னை தண்டிப்பார். நீதிமான்களின் பிள்ளைகள் மீது மீண்டும் இரக்கம் காட்டுவார். உமது கூடாரம் உமக்காக மீண்டும் மகிழ்ச்சியுடன் அமைக்கப்படும். நாடு கடத்தப்பட்ட உங்கள் அனைவரையும் இன்புறுத்தி நலிவுற்ற உங்கள் அனைவர் மீதும் தலைமுறை தோறும் அன்பு செலுத்துவாராக. உலகின் எல்லைகள் வரை பேரொளி சுடர்க. தொலையிலிருந்து பல நாடுகள் எருசலேமிடம் வரும். உலகின் எல்லா எல்லைகளிலிருந்தும் மக்கள் உமது திருப்பெயர் விளங்கும் இடத்திற்கு வருவார்கள். விண்ணக வேந்தருக்கு தம் கைகளில் காணிக்கை ஏந்தி வருவார்கள். எல்லா தலைமுறைகளும் உன்னில் மகிழ்ந்து பாடும். வாரீர், நீதிமான்களின் மக்களை குறித்து மகிழ்வீர், ஏனெனில் அவர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்று கூடுவர், என்றுமுள்ள ஆண்டவரை போற்றுவர். உன்னிடம் அன்பு கொண்டோர் பேறு பெற்றோர், உன் நிறைவாழ்வு கண்டு மகிழ்வோர் பேறு பெற்றோர். உன் தண்டனைகள் எல்லாவற்றையும் குறித்து வருந்துவோர் பேறு பெற்றோர். அவர்கள் அனைவரும் உன் பொருட்டு அகமகிழ்வார்கள், உனது முழு மகிழ்ச்சியையும் என்றென்றும் காண்பார்கள். என் உயிரே, மாவேந்தராம் ஆண்டவரை போற்று. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எருசலேமே மகிழ்வாயாக, ஏனெனில் அனைவரும் உன் வழியாக ஆண்டவருக்குள் மீண்டும் ஒன்று கூடுவர். எருசலேமே மகிழ்வாயாக, ஏனெனில் அனைவரும் உன் வழியாக ஆண்டவருக்குள் மீண்டும் ஒன்று கூடுவர். சீயோனை உன் கடவுளை புகழ்வாய், அவரே தம் கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். சீயோனே உன் கடவுளை புகழ்வாய், அவரே தம் கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, சீயோனை உன் கடவுளை புகழ்வாயாக, அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லைப்புறங்களை அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவுற செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகிறார். அவரது வாக்கு மிகவும் விரைவாக செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனி பொழிய செய்கின்றார். சாம்பலைப் போல் உறைபனியை தூவுகின்றார். பனிக்கட்டியை துகள் துகளாக விழ செய்கின்றார். அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தம் கட்டளையால் அவற்றை உருக செய்கின்றார். தம் காற்றை வீச செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது. யாக்கோப்புக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார். இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்தார். அவர் வேறு எந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சீயோனை உன் கடவுளை புகழ்வாய், அவரே தம் கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். சீயோனே உன் கடவுளை புகழ்வாய், அவரே தம் கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னதரான ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். உன்னதரான ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். அவர் விண்ணகத்திலிருந்து எனக்கு துணை புரிந்து காத்தருள்வாராக. உன்னதரான ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. உன்னதரான ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். முதல் வாசகம். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனிதன கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? இக்கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் விண்ணுலகு சார்ந்த நம் வீட்டை பெற்றுக்கொள்ள ஏங்கி பெருமூச்சு விடுகிறோம். அதை பெற்றுக்கொண்டால் நாம் உறைவிடமற்றவர்களாய் இருக்க மாட்டோம். இவ்வுலக கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் இந்நிலையை தாங்க இயலாமல் பெருமூச்சு விடுகிறோம். இக்கூடாரத்தை விட்டு விலக வேண்டும் என்பதல்ல, மாறாக விண்ணக வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம் விருப்பம். வாழ்வுக்குரியது சாவுக்குரியதை தனக்குட்படுத்தும். இந்நிலையை அடைவதற்கென்றே கடவுள் நம்மை தயாரித்து மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக அவருடைய தூய ஆவியை நமக்கு வழங்கினார். ஆகவே நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம்.
இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆண்டவருக்கு அஞ்சி உழைக்கும் நாங்கள் மக்களை ஈர்க்க பார்க்கிறோம். எங்கள் செயல்கள் கடவுளுக்கு வெளிப்படை, அவை உங்கள் மனசான்றுக்கும் வெளிப்படையாயிருக்கும் என எதிர்பார்க்கிறேன். மீண்டும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று கூறவில்லை, மாறாக எங்களை குறித்து நீங்கள் பெருமைப்பட உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறோம். அப்போது உள்ளத்தை பாராமல் வெளித்தோற்றத்தை மட்டும் வைத்து பெருமை பாராட்டுவோருக்கு நீங்கள் மறுப்பு கூற இயலும். நாங்கள் மதிமயங்கியவர்கள் போல் இருக்கிறோம் என்றால் அது கடவுளுக்காகவே. அறிவு தெளிவோடு இருக்கிறோம் என்றால் அது உங்களுக்காகவே. கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. எனவே ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இவையாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியை நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுளில் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். அனைவருக்காகவும் கிறிஸ்து இறந்தார். ஆயரான புனித அகுஸ்தினாரின் பாவ அறிக்கைகள். ரகசிய இரக்கத்தில் தாழ்ச்சியுடையோருக்கு உண்மையான மத்தியஸ்தரை நீர் வெளிப்படுத்தினீர். அவரது உதாரணத்தை பின்பற்றுவதனால் அதே தாழ்ச்சியை அவர்களும் கற்றுக்கொள்ளுமாறு நீர் அவரை அனுப்பினீர். இறைவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் இவரே. மனிதனான கிறிஸ்து இயேசு சாகக்கூடிய பாவிகளுக்கும் சாகாத நீதிமானுக்கும் இடையே இவரே நடுவரானார். மனிதரைப் போல் சாகக்கூடியவராகவும் இறைவனைப் போல் நீதி உள்ளவராகவும் அவர் விளங்கினார். இவ்வாறு ஏற்புடைமைக்கு வாழ்வும் சமாதானமுமே பதில் என்பதால் இறைவனோடு ஐக்கியமான நீதியினால் இப்போது ஏற்புடைமை பெற்ற பாவிகளின் சாவை அளிக்க முடிந்தது. ஏனெனில் அவர்களோடு சாவில் பங்கு கொள்ள அவர் சித்தமானார். நல்ல தந்தாய், ஒரே மகனென்றும் பாராமல் பாவிகளான எமக்காய் அவரை கையளித்து எவ்வளவாய் நீர் எம்மை அன்பு செய்தீர். உமக்கு நிகராய் இருப்பதை திருட்டென்று கருதாமல் சிலுவை சாவிற்கு அவர் கீழ்ப்படிந்தது எமக்காக என்பதால் எவ்வளவாய் நீர் எம்மை அன்பு செய்தீர். இறந்தோரினின்று விடுவிக்கப்பட்டவராய் அவர் மட்டுமே அவர் உயிரை இழக்கவும் அதிகாரம் பெற்றிருந்தார். மீண்டும் அதனை எடுத்து கொள்ளவும் அதிகாரம் பெற்றிருந்தார். பார்வையில் எமக்காக அவர் வெற்றி வீரராகவும் பலிகடாவாகவும் விளங்கினார். பலிப்பொருள் என்பதால் வெற்றி வீரர். எமக்காக முன் அவர் குருவாகவும் பலியாகவும் மாறினார். பலி என்பதால் குரு. மகனாய் இருந்து கொண்டு எமக்கு ஊழியம் செய்து அடிமைகளாய் இருந்த எங்களை பிள்ளைகளாக மாற்றினார்.
வலப்புறத்தில் அமர்ந்து கொண்டு எமக்காய் பரிந்துரைக்கும் அவர் வழியாக எங்கள் குறைகள் எல்லாம் குணப்படுத்தப்படும் என்று எனக்கு உறுதியான நம்பிக்கை இருப்பது முறையே. இல்லையெனில் நான் நம்பிக்கை இழந்து விடுவேன். ஏனெனில் என் குறைகள் பெரிது, எண்ணிக்கையில் அடங்காது, உண்மையாகவே பெரிது, எண்ணில் அடங்காதது. ஆனால் மருந்து அதனின்றும் வலிமை மிக்கது. வார்த்தை மனிதனோடு ஒன்றிப்பது என்பது முற்றிலும் ஏற்படாது என நாங்கள் எண்ணியிருப்போம். இவ்வாறு அவர் மாமிசமாகி எம்மிடையே வாழாதிருந்தால் நாங்கள் உருகுலைந்து போயிருப்போம். என் பாவங்களினால் நசுக்கப்பட்டு என் வேதனையை சுமையாய் சுமந்து நான் என் இதயத்தில் தியானித்து பாலைவனத்திற்கு ஓட தீர்மானித்தேன். ஆனால் நீர் என்னை நிறுத்தினீர். இவ்வார்த்தைகளால் எனக்கு ஆறுதல் அளித்தீர். கிறிஸ்து அனைவருக்காகவும் இறந்தார். இனி வாழ்வோர் தமக்காய் வாழாமல் தமக்காக மரித்த அவருக்காக வாழ்வர். ஆண்டவரே, இதோ நான் வாழும் பொருட்டு என் கவலையை உம்மீது சுமத்துகின்றேன். மேலும் சட்டத்தின் விந்தைகளை நான் தியானிப்பேன். என் அறியாமையையும் என் பலவீனத்தையும் நீர் அறிவீர். எனக்கு கற்பியும், என்னை குணப்படுத்தும். ஞானம் மற்றும் அறிவின் அனைத்து பொக்கிஷங்களும் மறைந்துள்ள ஒரே மகன் அவரது இரத்தத்தினால் என்னை மீட்டார். கர்வமிக்கவர் என்னை குறித்து தீயது பேசாதிருக்கட்டும். ஏனெனில் என் மீட்பை குறித்து நான் தியானிக்கின்றேன். அதை உண்டு பருகி மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கின்றேன். நான் ஏழையாயிருப்பினும் உண்டு நிறைவு பெற்றவரோடு இணைந்து அதனால் நிறைவு பெற விரும்புகிறேன். ஏனெனில் ஆண்டவரை தேடுவோர் அவரை புகழ்வர். ஆயரான புனித அகுஸ்தினாரின் பாவ அறிக்கைகள். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை குறித்து இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது. நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நாம் பகரிடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதிற்கு இரக்கம் காட்டி தம் தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தா, நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது. நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது. மன்றாட்டுகள். கிறிஸ்துவே கற்புலனாகாத கடவுளின் சாயல், படைப்பனைத்திற்கும் தலைப்பேரானவர், இறந்தோரினின்று எழுந்த முதற்கனி, அனைத்துமே அவர் வழியாக ஒப்புரவாக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர் தம் திருசிலுவை மரணத்தால் அமைதியை கொண்டு வந்தார். நாம் அவரிடம் வேண்டுவோம்.
ஆண்டவராக இயேசுவே, இன்று எம்மிடம் வாரும். நாங்கள் உமது சாவுக்குள் திருமுழுக்கு பெற்றோம். நாங்கள் பேராசை, பொறாமை இவற்றிலிருந்து தூய்மையடைந்து உமது அன்பின் ஆற்றலாலும் கனிவு குணத்தாலும் உடுத்தப்படுவோமாக. ஆண்டவராக இயேசுவே, இன்று எம்மிடம் வாரும். எங்களிடம் அளிக்கப்பட்ட தூய ஆவியாரால் நாங்கள் முத்திரையிடப் பெற்றோம். உமது பணியில் எங்களை உறுதிப்படுத்தும். நாங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் உமக்கு சாட்சிகளாயிருக்க எங்களுக்கு துணை புரியும். ஆண்டவராகிய இயேசுவே, இன்று எம்மிடம் வாரும். நீர் பாடுபடுவதற்கு முன்பாக உம் சீடர்களோடு சேர்ந்து பாஸ்காவை உண்ண ஆவலாயிருந்தீர். நாங்கள் உமது நற்கருணை விருந்தில் பங்கு கொள்வதால் உமது உயிர்ப்பிலும் பங்கு கொள்வோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, இன்று எம்மிடம் வாரும். உமது இறை மக்களின் மத்தியில் நீர் தொடர்ந்து செயலாற்றுவீராக. அவர்கள் வழியாக அநீதி, அழிவு இவற்றிலிருந்து மாறுபட்டு வளர்ச்சி, சுதந்திரம், நம்பிக்கை கொண்ட ஒரு புதிய உலகை படைப்பீராக. ஆண்டவராகிய இயேசுவே, இன்று எம்மிடம் வாரும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, இறைவேண்டலில் ஒன்றுபட்டிருக்கும் எங்களுக்கு உமது அருளை ஏராளமாய் வழங்குவீராக. உமது கட்டளைகளின் வழியில் நாங்கள் நடக்க நீர் எங்களில் செயலாற்றுவதன் வழியாக நாங்கள் இவ்வுலகில் ஆறுதலையும் மறு உலகில் நிலை மகிழ்ச்சியும் அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.